இன்றைக்கி இந்தியன் பாலிட்டியில் மேஜிக் நம்பர் 89 அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மேஜிக் நம்பர் 89 அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம பாலிட்டியில் வந்து ஒரு 465 ஆர்டிக்கலுக்கு மேலே இருக்குது. 465 ஆர்டிக்கல் நம்ம படிக்க வேண்டாம், ஆனால் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக முக்கியமான ஒரு 150 ஆர்டிக்கல் கிட்டே நம்ம கண்டிப்பாக படிக்கணும். ஆர்டிக்கலுக்கு ஞாபகம் வைக்கிறதுக்காண்டி ஒரு ஷார்ட்கட் தான் இந்த +89 அப்படிங்கிறது. வந்து ஒரு 40 ஆர்டிக்கல் கிட்ட இந்த ஷார்ட்கட் வரும். ஓகே, என்னென்னு சொல்லி பார்ப்போம். இந்த +89ங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ஆர்டிக்கல் இப்போ 1ஆம் நம்பர் ஆர்டிக்கல் வந்து பிரசிடெண்ட்டை பற்றி இருந்துச்சுன்னா அதே வந்து பிரசிடெண்ட் வந்து சென்ட்ரலுக்கு, இதே +89 கொடுத்தீங்கன்னா 90ஆம் நம்பர் ஆர்டிக்கல் வந்து ஸ்டேட் பற்றி இருக்கும். நான் ஒன்று சொன்னது எக்ஸாம்பிள் தான். இதே மாதிரி வந்து ஒரு சில ஒரு 35 ஆர்டிக்கலுக்கு மேலே +89 இருக்கும். இதேமாதிரி நான் என்னோடய அடுத்த வீடியோவில் +90 வச்சு ஒரு சில ஆர்டிக்கல் ஷார்ட்கட்லாம் இருக்குது, அதை போடுவேன். ஓகே, இது என்னென்னு பார்ப்போம். ஆர்டிக்கல் 74 என்னென்னா, மினிஸ்டர் வந்து பிரசிடெண்ட்டுக்கு அட்வைஸ் கொடுக்குது. அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து அவங்களோட சஜஷனை வந்து பிரசிடெண்ட்டுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறது தான் வந்து இந்த ஆர்டிக்கல் 74. இப்போ அதில் +89 பண்ணுங்கள், 163 வரும். அதான் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அட்வைஸ் டு கவர்னர். சென்ட்ரலுக்குனா பிரசிடெண்ட்டு, ஸ்டேட்டுக்குனா கவர்னரு. இந்த டிஃப்ரென்ஸ் தான் அந்த 89 அப்படிங்கிறது. இதே மாதிரி ஒரு 30 ஆர்டிக்கல் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 75, அதர் ப்ரொவிஷன் ஆஃப் மினிஸ்டர்ஸ் யூனியன். அதாவது மினிஸ்டரோட மற்ற சலுகைகள், அவங்களோட உரிமைகள், அது இதெல்லாம் சொல்லக்கூடியதான் வந்து ஆர்டிக்கல் 75. ஆர்டிக்கல் 75 வந்து சென்ட்ரல் உள்ள மினிஸ்டருக்காண்டி சொல்லக்கூடியது. +89 பண்ணுங்க 164, அது வந்து ஸ்டேட்டில் உள்ள மினிஸ்டருக்கான ப்ரொவிஷன்ஸ் பற்றி சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 77. இதுக்கு முன்னால் ஆர்டிக்கல் 76ன்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா அட்டார்னி ஜென்ரலோட ஃபங்க்ஷனை பற்றி சொல்கிறது தான் வந்து ஆர்டிக்கல் 76. அதில் +89 பண்ணிங்கன்னா 165 வந்து அதே சென்ட்ரலுக்குனா அட்டார்னி ஜென்ரல், ஸ்டேட்டுக்குனா அட்வொகேட் ஜென்ரலை பற்றி சொல்கிறது தான் வந்து 165 அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆர்டிக்கல் 77 பார்ப்போம். 77 வந்து கண்டக்ட் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் சென்ட்ரல். அதாவது மத்திய அரசோட அலுவலகங்கள் வந்து எந்த மாதிரி அவங்களோட ஃபங்க்ஷன் செயல்முறைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் 77. +89 பண்ணுங்கள் 166. அது வந்து அதே தான். நம்ம 77ங்கிறது ஸ்டேட்டுக்கு சென்ட்ரலுக்கு பார்த்தோம்னா இது வந்து ஸ்டேட்டுக்கு. நீங்கள் இந்த ஆர்டர் கூட பார்த்திங்கன்னா வரிசையாக தான் வரும். 74, 75, 77 இந்த மாதிரி இந்த ஆர்டர் தான் வரும். அதுமாதிரி +89 இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மறந்துடும். ஒரு நாள் படிக்க ஒரு 10 நிமிஷம் ஆகும். அடுத்து 2-3 நாள் நீங்கள் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிவைஸ் பண்ணால் கூட போதும், இது உங்கள் லைஃப் ஃபுல்லாக மறக்காது. அடுத்து ஆர்டிக்கல் 78 வந்து இப்போ சென்ட்ரலில் பெரிய ஆள் யாருன்னா பிரைம் மினிஸ்டர், இதே ஸ்டேட்டுக்குனா சீஃப் மினிஸ்டர். அவ்வளோதான். 78, 167. அடுத்து ஆர்டிக்கல் 80 வந்து ராஜ்யசபாவோட ஓவராலாக எல்லாம் சொல்கிறது தான் வந்து ஆர்டிக்கல் 80. ஆர்டிக்கல் 171 வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கெலாம் கிடையாது. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் நம்ம நாட்டுக்கு உண்டு. இடையில இந்த எம்ஜிஆர் பீரியடில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அசம்பிளி அந்த ரெண்டில் வந்து கவுன்சில் கட்டாயம் கிடையாது, அசம்பிளி மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எம்ஜிஆர் அதை வேண்டான்னு சொல்லியிருப்பார். அதனால் இப்போ நமக்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் இருக்குது. அடுத்து 18 வந்து லோக்சபா. +89 பண்ணுங்கள் 170, அது வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை பற்றி சொல்கிறது தான். அதாவது ராஜ்யசபாங்கிறது வந்து மேலவை, சட்ட மேலவை. லோக்சபாங்கிறது வந்து மக்களவை. அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிங்கிறது மற்ற ஸ்டேட்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிங்கிறது மக்களவை மாதிரி, ஸ்டேட்டில் உள்ள மக்களவை. இதே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுங்கிறது வந்து ஸ்டேட்டில் உள்ள மேலவை. அவ்வளோதான், அதே லிங்கு தான். ராஜ்யசபானா மேலவை, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னா மாநிலங்களவையோட மேலவை, லோக்சபானா மக்களவை, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா மாநிலங்களோட மக்களவை. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிக்கல் 85 என்ன சொல்லுதுன்னா, இந்த பார்லிமெண்ட்னா 2 சபா, அதை வந்து எப்போ கூட்டலாம் கலைக்கலாம் அப்படிங்கிற முடிவெல்லாம் எடுக்கிறது வந்து இந்த ஆர்டிக்கல் 85 படி தான் அவங்க வந்து அந்த சபையை கூட்டுறது கலைக்கிறதெல்லாம் பண்ணுறது.
அதே ப்ளஸ் 89 பண்ணிங்கன்னா ஆர்டிகல் 174. இது வந்து இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கவுன்சில் பார்த்தோம்ல, இதோட டிசொல்யூஷன் ப்ரொவகேஷன் இதை பற்றி பார்க்குறது தான் ஆர்டிகல் 174. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 88 ரைட் ஃபார் மினிஸ்டர் அண்ட் அட்டார்னி ஜெனரல் அஸ் ரெஸ்பெக்ட் இன் ஹவுசஸ். 88 என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்டார்னி ஜெனரல் அப்படிங்கிறவர் வந்து நம்ம இந்தியாவோட மூத்த சட்ட ஆலோசகர் அப்படிம்போம். அவர் வந்து எந்த ஒரு சபாலையும் இருக்க மாட்டார். ஆனால் அவரோட கருத்தை சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து எந்த லோக்சபானாலும் சரி ராஜ்யசபானாலும் போய் அவரோட கருத்தை சொல்லலாம். சென்ட்ருக்கு எப்படி அட்டார்னி ஜெனரலோ அதே மாதிரி ஸ்டேட்டுக்கு வந்து அட்வொகேட் ஜெனரல் அப்படிங்கிறவர். அவரும் அதேமாதிரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் இருக்க மாட்டார், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலையும் இருக்க மாட்டார். அவரோட கருத்தை வந்து அவர் சொல்லணும், இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அசம்பிளியும் சொல்லணும்னா அந்த ஆர்டிகல் 177 படி அவர் சொல்லலாம் அப்படிங்கிறது தான். அதுமாதிரி இந்த மினிஸ்டருக்கு வந்து அந்த ஹவுஸில் என்ன ரைட்ஸ் இருக்கோ அதை பற்றி சொல்கிறது தான் இந்த 177 தான் வரும். அடுத்து ஆர்டிகல் 105. ஆர்டிகல் 105 வந்து அந்த லோக்சபா ராஜ்யசபா அந்த ஹவுஸோட பவர் என்னன்னு சொல்கிறது தான் வந்து ஆர்டிகல் 105. அதேமாதிரி ஆர்டிகல் 194 அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்டேட்டில் உள்ள லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அசம்பிளி அதோட பவரை சொல்கிறது தான் வந்து ஆர்டிகல் 194. எல்லாமே வந்து ப்ளஸ் 89 தான் வரும், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 110 வந்து அது மணி பில். இதே ப்ளஸ் 89 189 199 அது 110 ப்ளஸ் 89 பண்ணால் 199. அது என்னென்னா ஸ்டேட்டில் வந்து மணி பில்னால் என்ன அப்படிங்கிறது வந்து விளக்கக்கூடியது தான் வந்து ஆர்டிகல் 199 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 100. ஒரு சில விஷயத்துக்கு வந்து நம்ம லோக்சபா ராஜ்யசபாவோட அந்த எம்பிஸ் எம்எல்ஏலாம் வந்து ஓட் போடுவாங்க. அந்த ஓட்டிங் அந்த பார்லிமெண்ட்டில் லோக்சபா ராஜ்யசபா அவங்க போடுற ஓட் அதை சொல்லக்கூடியதாக வந்து ஆர்டிகல் 100. அதே மாதிரி ப்ளஸ் 89 ஆர்டிகல் 189 பண்ணிங்கன்னா அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அசம்பிளி இதில் வந்து இவங்க போடக்கூடிய ஓட்டை பற்றி சொல்கிறது தான் வந்து ஆர்டிகல் 189. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மேஜிக் நம்பர் 90 வச்சு ஒரு சில ஆர்டிகல் ஷார்ட்கட்லாம் சொல்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.